பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, அம்பேத்கரோட புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்துட்டு நடந்த சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம அண்ணாமலை வந்துட்டு பேக் டு தமிழ்நாடு வந்தாச்சு. ஆல்ரெடி அவர் களத்தில் இறங்கி ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், விசிகா கட்சியில் வந்துட்டு ஒரு மாநில அளவில் போஸ்ட்ல இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த விழாவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பேசுபொருளானதே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள், தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே பரபரப்பா இருந்தது. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் சைலண்ட் மோட்ல போயிட்டாரு. ரீசெண்டா நம்ம தலைவர் அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவருக்கு என்ன பதில் சொல்லணுமோ சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் வந்துட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகல. அவ்வப்போது இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும் வந்துட்டு தலை காட்டிட்டு போறாரு. ஸோ வரும்போது ரொம்ப பிளான் பண்ணி டிபிக்கல் மூவி பிளானிங் மாதிரி பிளான் பண்ணி தான் பண்றாரு. ஸோ அவர் பிளான் பண்ணி பண்ற எல்லா விஷயம் வந்துட்டு மறுநாள் பேசு பொருளாகுது. ஸோ அதை பத்தி தான் நானும் இப்ப பேசுறேன். ஸோ அம்பேத்கரோட புஸ்தகத்தை வாங்கிக்கிறாரு, அம்பேத்கரை பத்தி சொல்றாரு, சின்ன வயசுல அவர் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தார் அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ அம்பேத்கரை வந்துட்டு இவர் பேசுறதுல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு எவ்வளவுதான் ஒடுக்குனாலும் வந்துட்டு கல்வி அறிவு வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணம் வந்துட்டு அண்ணல் அம்பேத்கர் தான். என்னதான் ஒரு அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சா கூட அவர் மேலே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த கல்வி தான். ஸோ நானும் சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். நான் நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இந்த அரசியலோட விளையாட்டுக்குள்ளெல்லாம் போய் சிக்காம நீங்கள் படித்து அந்த அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அரசியல் சிக்கலுக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக படித்து ஒரு அரசு அதிகாரியாக உங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு நம்ம தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயாவை வச்சு தமிழ்நாட்டில் எப்படிலாம் அரசியல் பண்ணுறாங்க, அம்பேத்கர் ஐயா வந்துட்டு பிஜேபி என்னெல்லாம் பண்ணியிருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் கூட்டணி அந்த காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அங்கீகரிச்சு அந்த பாரத் ரத்னா விருது தரவே இல்லை. ஸோ பாஜக தான் வந்துட்டு அவருக்கு அந்த பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துல வந்துட்டு பிஜேபி மீட் எடுத்து லண்டன், நாக்பூர் இந்த மாதிரி விஷயத்துல அவருக்கு சிறப்பான விஷயங்கள் செஞ்சாங்க. அந்த நிறைய விஷயம் இருக்கு அம்பேத்கர் செஞ்சது. முக்கியமாக உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஜிபே, ஃபோன்பே, இது எல்லாத்துக்கும் மூல பொருளாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பீம் ஆப் தாங்க. அந்த ஆப்புக்கு பீம் என்ற பேர் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர் தான் வச்சாங்க. அம்பேத்கர் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி, அம்பேத்கர் ஐயாவை வந்துட்டு ஒரு ஜாதி தலைவராக பார்க்காம, அம்பேத்கர் ஐயா ஒரு அரசியல் தலைவராக பார்க்காம, அவர் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு தலைவர். அவருக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தலித் அரசியல் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அம்பேத்கர் ஐயாவோட புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நான் உங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். நானும் பெருசாக புத்தகங்கள் படித்தது கிடையாது. நிறைய இந்த விக்கிபீடியா இந்த மாதிரி அம்பேத்கரோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன். நான் இனிமேல் புத்தகத்தை எடுத்து நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி பிஜேபி அரசாங்கம் அம்பேத்கர் செஞ்ச ஒரு மரியாதை. அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவை கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியில வச்சு அடக்க பார்க்குறாங்க. ஸோ அவர் எல்லாருக்குமான தலைவர். ஸோ வாய்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு தான் ஆதவ அர்ஜுனாவை சொல்றாரு. ஸோ அவர் எல்லாருக்குமான தலைவராக தான் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. ஆனால் பாஜக அவங்க போயிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போகும்போது விசிகா கட்சியார் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ அம்பேத்கரை நீங்க பொதுவாக வச்சாதான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அம்பேத்கரை உங்களால மட்டும் உரிமையாக கொண்டாட முடியாதுங்க. மொத்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிஸரும் அம்பேத்கர் கொண்டாடுறதுக்கு மொழி உரிமையா இருக்கு. இவ்வளோ ஜாதி அரசியல், இவ்வளோ அம்பேத்கரிசம் பேசுற தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பத்தின எந்த ஒரு படமே வரல. ஸோ அம்பேத்கர் பத்தின ஒரு பயோகிராஃபி படம் வந்தா இன்னும் மக்களிடையே அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்தாருன்றது ஈஸியா சேரும் நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அவர் பத்தின படம் வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். கட்சியிலே ஒரு முரண் இருக்கு. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா விழாவை கூப்பிடுறாரு. ஸோ திருமாவளவன் அவர்கள் வரல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் சொல்றாங்க கூட்டணி கட்சியோட ஒரு ப்ரெஷர்னால தான் அவர் வர முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா விசிகல இருக்கிற மற்ற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் திருமாவளவன் மாதிரிலாம் பேசுறது தப்புன்னு சொல்றாங்க. அதுலேயே ஒரு முரண் இருக்கு. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா
அவர் ஆல்ரெடி வந்துட்டு பகவத்கீதையை வாங்கிட்டாரு. ஸோ அவர் சமரசம் செஞ்சுக்கிறாரு, அவர்களிடையே வந்துட்டு அந்த மேடையில் உட்காரத்துக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. ஸோ விஜய் அவர்கள் பகவத்கீதையை வாங்கினாரு, குரான் வாங்கினா, பைபிள் மூணுமே வாங்கினாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எல்லா மதத்துக்கும் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படி எல்லா மதத்துக்கும் வந்துட்டு சேர்ந்தவரான விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த இந்த ஸ்டேஜில் போட்டு சொல்கிறார். ஒன்று வந்து மணிப்பூர் விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறார். மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து படிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால குறிப்பிட்ட 2 சமூகத்துக்குள்ளே நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கிறிஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றிட்டாங்க. ஏன்னா மணிப்பூர் இஸ் அ கிறிஸ்டின் டாமினேட்டட் ஸ்டேட்டு. அங்கே அந்த வேறு மாதிரி ஒரு அரசியல் நடக்குது. அதை கிளியராக எடுத்து படிச்சுட்டு பேசணுன்ற நான் விருப்பப்படுறேன். பேசணும், டீட்டெயிலாக பேசுங்க, இல்லை வந்துட்டு பட்டும் படாமல் வந்துட்டு சொல்லக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் திராவிட கட்சிகள் ஸ்டண்ட் மாதிரி ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் இந்த ஒன்றிய குன்றிய இந்த வார்த்தைகள்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் மத்திய அரசை விமர்சிக்கலாம், ஆனால் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த திராவிட கட்சியோட ஸ்டாண்டே எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கான தனித்துவம் அங்கே மிஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு நிறைய பேர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கிச்சடி அரசியல் மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பாதே, உங்களோட ஸ்டாண்டில் தெளிவாங்க. ஆல்ரெடி திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசு சொல்லுது, நீங்களும் ஒன்றிய அரசு சொல்லுறது, நீங்களும் அவங்கள மாதிரி தான் ஆகிறீங்க. நீங்கள் தனித்து அங்கே விளங்கவே இல்லை. பாயிண்ட்டை விட்டுரும், மற்ற டாபிக் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க, பங்களாதேஷில் நடக்கிற ஹிந்துக்களின் அட்டூழியம் இது குறித்து நீங்கள் ஒரு வாய்ப்பு திறக்கவே இல்லையங்க. இதை பற்றின ஒரே ஒரு வார்த்தையோ கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கவே இல்லையே. இது என்ன அப்படின்றது, ஒரு ஹிந்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எங்கள் வாய் திறக்க மாட்டேங்க. அதே வந்துட்டு ஒரு மைனாரிட்டி, ஒரு சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே வந்து வாய் திறக்கிறீங்க. ஏன்னா அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணாமல் எல்லாருக்கான அரசியல் பண்ண உங்கள் கட்சியிலே இருக்கிற ஹிந்துக்களுக்கும் நீங்கள் இது மாதிரி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களே, அவங்களுக்கும் நீங்கள் செய்யாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே வாக்கு வங்கி அரசியலே பண்ணீங்கன்னா அப்படி எப்படி நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது. அதே மாதிரி டிபிக்கல் திராவிட ஸ்டண்ட் மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, பங்களாதேஷில் இருக்கிற அந்த ஹிந்துக்களின் இந்த படுகொலை, ஹிந்துக்கள் நடக்கிற இந்த அநியாயத்துக்கு வந்துட்டு எதிர்த்து ஒரு வாய்ஸ், ஒரு ட்விட்டரோ ஒரு அறிக்கை எதுவுமே விடலை. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் பற்றி ஏன் பேசுகிறீங்க? அப்போ தமிழ்நாடோடு நிறுத்திக்கோங்க. ஸோ தமிழ்நாடோட மணிப்பூர் பற்றி பேசுகிறீங்கன்னா அங்கே இருக்கிற மணிப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு தான் கண்ட்ரி தான் பங்களாதேஷ். ஸோ அங்கே எவ்வளோ கோடிக்கணக்கான ஹிந்துக்களுக்கு அட்டூழியம் நடக்குது. சரி, நீங்கள் ஹிந்துக்களான அடையாளம் தான் பகவத்கீதையை தானே வச்சு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹிந்துக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னால நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ஹிந்துக்களுக்கு குரல் கொடுத்தா சிறுபான்மையர்கள் வாக்கு போட மாட்டாங்க, ஹிந்துக்களுக்கு குரல் கொடுத்தா சிறுபான்மைகள் வந்து வாக்கு போட மாட்டாங்க, உங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. நீங்கள் அதை உடைச்சு காட்டுங்க. நான் ஹிந்துக்களுக்கும் வாக்கு கொடுப்பேன், சிறுபான்மையோட வாக்கு நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்கள் திராவிட ரூட்லேயே போறீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த விசிக கட்சியினர் வந்துட்டு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்துட்டு பகவத்கீதையை ஏற்கிறாரு. ஸோ பகவத்கீதை வந்துட்டு ஒரு விதத்தில் வந்து சனாதனத்தை வந்துட்டு கற்பிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பகவத்கீதையை ஏற்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். ஸோ ஆனால் இவர் ஏற்கிறாரு. ஸோ அப்போ இவர் சமரசம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. நடிகர் விஜய் பகவத்கீதை ஒரு புக்காக தான் கொடுத்தாரா, உண்மையிலே வந்துட்டு பகவத்கீதை வந்து ஹிந்துக்களுக்குலாம் நான் நிற்பேன்னு கொடுத்தாரான்றது அவர் போக அவர் எடுக்கிற அந்த அரசியல் ஸ்டாண்டில் தான் தெரியும். இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் அரசியலுக்கு, இதுக்கு எல்லாமே குரல் கொடுத்தாரு. இதுக்கு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், வரவேற்கிறேன் தான். ஆனால் இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மக்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயத்துக்கு அவர் வாயே திறக்கலைங்க. ஸோ அப்போது அவர் கட்சியில் இருக்க ஒரு ஹிந்துக்கள், இல்லை அவர் கட்சி சாராத ஒரு ஹிந்துக்கள், இவருக்கு ஹிந்துக்கும் நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்குற அந்த மக்களுக்கு ஒரு ஏமாற்று அரசியல் தான் பண்ணுறாரு, வழக்கம் போல் திராவிட கட்சிகள் போல தான். உதாரணத்துக்கு இந்த ஐஎம் சாரி ஐயப்பா சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடகி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹிந்துவோட நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு கண்டனமே திராவிட கட்சிகள் எல்லாமே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் சிந்தனை இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதை வரவேற்றாங்க. நடிகர் விஜய் அவர்கள் இதை குறித்து எந்த ஒரு அறிக்கையுமே விடல. தைரியமாக வந்துட்டு ஒன்று அதை ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும். அவர் சைலண்ட் ப்ளே பண்ணுறாரு. இதுலேருந்து அது நம்மளுக்கு கிளியராக தெரியுது, வாக்கு வங்கி அரசியலில் தான் அவர் நோக்கி போகிறாரு. ஹிந்துன்றது பேரளவில் ஒரு ஹிந்து போலி ஹிந்துத்துவ மாதிரி நடக்கப்படுற பேரில் ஹிந்துவாக இருப்பாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறது ஒன்று ஒரு ஹிந்துவாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பேரளவில் நான் ஹிந்துக்கு வந்துட்டு குரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே குரல் கொடுக்காமல் இருக்கிறது தான் இவரோட டாக்டிஸான்னு தெரியல. மக்கள் எப்போ நீங்கள் பொது வேலைக்கு வந்துட்டீங்களோ அப்போ வந்து மக்கள் வந்துட்டு உங்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஐஎம் சாரி ஐயப்பாக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அதை ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா?
ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை கொடுத்து நான் ஹிந்துக்கும் குரல் கொடுப்பீங்களா, பகவத்கீதையை கொடுக்காம நீங்கள் குரானையோ பைபிளையோ கொடுத்துட்டு நீங்கள் சனாதனத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருந்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மாதிரி நான் உங்களை சொல்லியிருப்பேன். வந்துட்டு பகவத்கீதையும் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கிறீங்க. அப்போ பகவத்கீதையில் ஏற்கும்போது ஹிந்துக்களின் நம்பிக்கை புண்பட மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறது என்ன விதமான ஒரு அரசியல் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. நீங்கள் வரதை நான் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா வந்துட்டு திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ன்றது வந்துட்டு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. நாம் தமிழர் மக்கள் கட்சி சீமானார் அவரோட கட்சியோ பாஜக மட்டும் தான் இருந்தது. அதுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் நீங்கள் உள்ள வரீங்க. ஆனால் 3வது நீங்கள் வரும்போது எப்படி சீமான் அவர் கொள்கையை தனியாக பக்கவாக நிற்கிறாரோ, எப்படி பாஜக அவங்களோட கொள்கைகள் பக்கவாக நிற்கிறாங்களோ அப்படி உங்கள் கொள்கையில் நீங்கள் நிற்கலையே. நீங்கள் மறுபடியும் அந்த கிச்சடி அரசியல் குழப்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. மறுபடியும் அந்த அதே கோட்டையில் ஒரு மட்டைகள் மாதிரி அந்த திராவிட கட்சிகள் ஸ்டண்ட் தான் எடுக்கிறீங்க. ஹிந்துக்கு எதிராக பேசுறது கிடையாது, தலித் அரசியல் எடுக்கிறீங்க, தலித்துக்கு மட்டும் குரல் கொடுக்குற மாதிரி. ஏன்னா தலித்தோட வாக்கு வங்கி உங்களுக்கு தேவை. சிறுபான்மை அரசியல் எடுக்கிறீங்க, சிறுபான்மையோட வாக்கு வங்கி உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு குன்றிய அரசு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை தான் கொடுக்குறீங்களே தவிர ஒரு தெளிவான அரசியல் நீங்கள் கொடுக்கவே இல்லை. விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் ஒரு நல்ல மனிதர், விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஸ்டார், அவரால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஓட்டு போடுறவங்க தான் போடுவாங்களே தவிர நல்லா சிந்திச்சு என்ன சொல்ல வராருன்னு புரியுறவங்க வந்துட்டு குழப்பத்தில் தான் இருப்பாங்க தவிர உங்களால் ஒரு தெளிவுபடுத்தவே முடியல. ஸோ நடிகர் விஜய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே திராவிட கட்சிகள் மாதிரி பண்ணாமல் வெளியில் வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு தலைவர், எல்லாருக்குமான ஒரு கட்சியை வந்துட்டு வருவீங்கன்னு தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையை வந்துட்டு உடைக்க மாட்டார் அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள். ஃபியூச்சரில் நீங்களும் திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் நீங்களும் வந்துட்டு ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் குடிப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஒரு சிறுபான்மையான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது குரல் கொடுத்தா அதில் மாதிரி பெரும்பான்மையான இருக்கிற ஹிந்துக்களோட வாக்குகளும் உங்களுக்கு வரும். விஜய் பின்னால செல்லக்கூடிய எல்லா ஹிந்துக்களும் சற்று ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவெடுங்க. நம்ம மக்களே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுக்கு எதிரி நான் சொல்ல வரல, ஆனால் ஹிந்துக்களுக்கு ஒரு ஒன்றும் குரல் கொடுக்கல அப்படின்னு தான் என்னோட ஒரு ஆதங்கம். அவர் எதிர்த்து யாருமே இந்த கேள்வியை முன் வைக்கலன்னு அவர் அப்படியே சைலண்ட் மோட்லேயே போயிடுவார். அவர் எதிர்த்து இந்த கேட்டால் தான் வந்துட்டு அந்த கட்டாயத்தினால அவர் மறுபடியும் குரல் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ ரீசெண்டாக இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேரில் களத்தில் போய் இறங்கவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விழா நடத்துகிற மாதிரி நடத்தி ஏதோ ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காரு. நிவாரணம்ன்றது பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னு தெரியாமல் யாரால வேணாலும் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் களத்தில் இறங்கி போய் கேள்வி கேட்டால் தான், களத்தில் இறங்கி மக்களாக நின்னா மட்டும்தான் வந்துட்டு மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் களத்தில் போய் நின்னா தான் வந்துட்டு ஆளுங்கட்சியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். அவங்க அங்கே போய் ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு நிவாரண பொருள் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 1 11 செய்கிற வேலை தான் தவிர ஒரு அரசியல் தலைவராக செய்ய வேண்டிய வேலை இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம்.